ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற புக்கோட சாப்டர் 2 சம்மரி தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நீங்கள் ஃபுல் ஆடியோ புக்காக நம்ம சேனலில் கேட்டிருப்பீங்க. சப்போஸ் கேட்கல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2 பார்ட்டோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். ஸோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டரோட சம்மரியை நீங்கள் கேளுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஆத்தர் இந்த புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு சொல்லியிருப்பார். எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே புரிய வச்சுருப்பார். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே லவ் அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரியான ஃபீலிங் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பார். நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் சாப்டர்லேயும் அதே மாதிரி தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி நமக்கு லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. ஸோ செகண்ட் சாப்டரில் ஆத்தர் ஓஷோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மார்னிங்கில் ஒரு படகோட்டி ஒரு ஆத்தங்கரைக்கு வராரு. அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போது அவர் கையில் ஒரு மூட்டை கிடைக்குது. அந்த மூட்டையில் ஏதோ கல் மாதிரி இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால அது என்ன கல் அப்படின்றது அவருக்கு தெரியலை. ஏதோ கல் மூட்டையில் கட்டியிருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த கல்லை ஒவ்வொன்றா எடுத்து அந்த ஆத்தங்கரையில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் அவர் மீன் பிடிக்க முடியும், படகுல போக முடியும். ஸோ அதனால் அவர் அந்த கல்லை எடுத்து ஒவ்வொன்றா எரிஞ்சிட்டே உட்காந்துருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது கல் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிக்கிட்டே வருது. டக்குன்னு கொஞ்சம் இருள் மறைஞ்சு கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அந்த டைமில் பார்த்தா அவர் கையில் இருக்க ஒரே ஒரு கல், அந்த கல்லை அவர் பார்க்குறாரு. அந்த கல் ரொம்ப பளபளன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவர் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு, அது ஒரு ரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இதுவரைக்கும் எரிஞ்சது எல்லாமே ரத்தின கல் அப்படின்றத அவர் அப்போ தான் உணர்றாரு. அப்போ அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. ஆனால் ஒன்றே அவருக்கு அப்போ தோணுது, சரி இந்த ஒரு ரத்தின கல்லாவது நம்ம கையில் மிஞ்சி இருக்கே, அந்த வகையில் நம்ம அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ ஆத்தர் ஓஷோ இதை தான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் அவன் இழந்தா கூட அவன் கையில் இப்போது ஒரே ஒரு கல் இருக்கு இல்லையா, அதை நினச்சி அவன் சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நம்மளை சுற்றியும் ஒரு இருட்டான இடம் இருக்கும்போது நம்ம லைஃப்னால் என்னன்னே தெரியாமல் லைஃப் டைம் எல்லாத்தையுமே அதை வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் இதுதான் லைஃப், நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம கையில் வாழ வேண்டிய நாட்கள் எல்லாமே போயிருக்கு. ஆனாலும் இது உனக்கு லேட் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள் மூலமா ஓஷோ ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்மளோட லைஃப்பில் பாதி நாள் இப்படியே போயிடுச்சு, இல்லை முழு நாளுமே இப்படியே போயிடுச்சு அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நிஜமாகவே அவங்க செஞ்ச தப்பை நம்ம சொல்லி காட்டும்போது அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் தானே, நீங்கள் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு கோபம் வரதான் செய்யும். ஆனால் கோவப்படாமல் அது உண்மைதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தை சரியாக வாழ ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எதுவுமே லேட் கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன வாழ முடியும்? நான் சின்ன வயசில் இழந்த சந்தோஷத்தை தான் திரும்ப வாங்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி இன்பங்கள் உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் உங்கள் ஆன்மாவுக்கு என்ன தேவை அப்படின்னு பாருங்கள். உங்கள் ஆன்மா இந்த பூமியில் எதுக்காக ஜனிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண பாருங்கள். உங்கள் சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்றத தான் இந்த புக் ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு. பொதுவாகவே நாம் யார் அப்படின்னு கேட்டால் ஒன்று நம்மளோட பேரை சொல்லுவோம், இல்லை நம்ம உடம்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ரத்தம், சதை, எலும்பு இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்குது, அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாடிக்கும் இந்த ஃபிசிக்கல் பார்ட்ஸுக்கும் அந்த சோலுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அது வேற இது வேற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் மரணம் வரப்போகுது, ஸோ நம்ம வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரணத்துக்காக பயந்தே இந்த சிற்றின்பத்தை அழகாக நிறையா எடுத்துக்கிட்டு மக்கள் வாழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மரணம் அப்படின்றதே ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த மரணத்தை வச்சு நீங்கள் உங்கள் லைஃபோட எல்லா விஷயத்தையும் மறைச்சி வச்சு நீங்கள் வாழ்க்கையவே வாழாமல் விட்டுறீங்க. மரணம் தான் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் விட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு.
ஃபர்ஸ்ட்டு நம்ம வாழ்க்கையை என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் நம்மளுக்கு லைஃப்னால் என்னன்னே தெரியாது. சின்ன வயசில் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாகவே இருந்திருப்போம். ஆனால் லைஃப்பில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன சொல்லி வளர்க்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால், லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம், நீ ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீ வாழ முடியும், நீ இந்த மாதிரி கஷ்டப்படணும் அந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி மூச்சு திணற வச்சிடுறாங்க. இதெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம சமூகம் நம்மளை அப்படி தான் சொல்லி வளர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் அவர் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே சொல்லியிருப்பார். அன்பை பற்றி இந்த சமுதாயம் நமக்கு தப்பான கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லவ் அப்படின்றதே நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செகண்ட் சாப்டர்லேயும் சொல்கிறாரு, லைஃப்பை வந்து ரொம்ப டஃப்பாக பார்க்குறதுக்கான விஷயத்தை தான் வந்து இந்த சமுதாயம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றியே தான் நம்ம என்ன செய்கிறோன்னு அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், என்னோடய லைஃப் வந்து ரொம்ப சேடாக இருக்குது, ஸோ வந்து நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த மாதிரியே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் நமக்கு ஒரு நோக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட ஒரு நோக்கத்தோட கரெக்டாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த குறிக்கோளுமே அவர் முன்னாடி சொன்ன மாதிரி சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கிடையாது. அவர் இந்த சிற்றின்பத்துக்காக இருக்கிற குறிக்கோள் தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாதையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நம்ம சொசைட்டி நம்மளுக்கு இந்த மாதிரியான தாட்ஸை கொடுத்து நம்ம லைஃப்பை வந்து ஒரு டஃப்பான கண்ணோட்டத்திலே வந்து பார்க்குறோம் அப்படின்றத சொல்கிறாரு. லைஃப்பை இப்போ இருக்க மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்கே நம்ம வெயிட் பண்ணுற அந்த டைமும் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையும் கம்பேர் பண்ணுறாரு. நம்ம அந்த ட்ரெயின் வர வரைக்கும் அந்த ரூமில் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்துடும், அந்த கொஞ்ச நேரம் தான் நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம், அதனால் இது நம்மளோட இடம் கிடையாது அப்படின்றதுனால அந்த ரூமுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இடத்துல குப்பை போடுவாங்க, அந்த இடத்துல வந்து எச்சிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அங்கே ரெஸ்ட் ரூமை வந்து நீட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை இல்லையா, லைஃப் லாங் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம் தான் நம்ம அங்கே இருக்க போகிறோம், அடுத்த கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ட்ரெயின் வந்துடும், ஏறி போயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்லேயே அந்த இடத்த எவ்வளோ அசிங்கமாக்க முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வாழ்க்கையும் செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து டெம்பரவரியாக இருக்கப்போட ஒரு பிளேஸ், எப்படியும் உங்களுக்கு வந்து மரணம் ஒரு நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த லைஃப்பை வந்து ரொம்ப குப்பையாக்கி வைக்கிறீங்க. இந்த லைஃப்பில் எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இருக்குது அப்படின்றதையே நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றத சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு அழகான எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இடத்துல தப்பு செய்யலாம், அங்கேருந்து தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் தப்பு செஞ்சு மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற பிளேஸையும் சில விஷயங்களையும் மாற்ற முடியுமே ஒழிய, உங்கள் ஆன்மா உங்ககிட்டயே தான் இருக்கும். நீங்கள் செஞ்ச எல்லா விஷயங்களும் அந்த ஆன்மாக்குரியதாக தான் போய் சேரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஆன்மா வந்து அது பாவமோ நஷ்டமோ அது உங்ககிட்ட தான் இருக்கும், அது உங்களோட இது தான் அப்படின்றத சொல்கிறாரு. நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயந்தான் நம்ம லைஃப்பை வந்து பில்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம ஒரு நல்லது செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா தான் இருப்போம், நம்ம கெட்டது செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இன்றைக்கி செய்கிற ஒரு விஷயந்தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம என்னவாக போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப கான்சியஸாக அது நமக்கு பயன்படக்கூடியதாகவும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தராமல் இருக்கக்கூடியதாகவும் நம்ம செய்யும்போது இந்த கான்ஷியஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்ஷியஸோடு நம்ம செய்யும்போது தான் நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம சூப்பராக வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்யூச்சர் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு லக்ஸரியஸ் லைஃபோ இல்லை ஒரு பெரிய பொசிஷனான ஜாபோ அந்த மாதிரி அவர் சொல்லலை. நம்ம ஆன்மாவை வந்து ஒரு உயரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான இடம் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஆன்மா வந்து ரொம்ப பியூராக இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்போம். ஸோ இவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிற்றின்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு காரு பெரிய வீடு இதெல்லாம் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தாது. இது எல்லாமே இருந்தாலும் உங்களோட அந்த சோல் வந்து ரொம்ப பியூராக இருக்கும்போது, உங்களோட தாட்ஸ் எல்லாமே ரொம்ப பியூராக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது இப்போவே நம்ம நிறைய பேருக்கு தெரியும். எல்லாமே நம்ம கையில் இருந்தால் கூட சந்தோஷமாக இல்லாத சில பேர் இருப்பாங்க. ஸோ என்ன விஷயம் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கும் அப்படின்னா ஒரு நிம்மதியான விஷயம் அப்படின்றது தான். ஸோ அதை தான் வந்து இங்கே ஓஷோவும் சொல்கிறாரு.
ஸோ நீங்கள் வந்து செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப கான்சியஸாக செய்யுங்க, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாரு. நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நாள் மரணம் நம்மளை நோக்கி வரப்போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தப்பான காரியங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது இந்த தப்பான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க இல்லையா இந்த வாழ்க்கையில், அதோட விளைவுகளை தான் நீங்கள் மரணத்துக்கு பின்னாலும் அனுபவிப்பீங்க. ஸோ மரணத்துக்கு பின்னாலும் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காரியங்களை தான் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போவே நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக நல்ல விஷயங்களை செய்யும்போது மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூட வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மரணத்துக்கு பின்னாடி அப்படின்னு அவர் எதை சொல்கிறாரு, அது நமக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இவரோட புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தான் வந்து நம்மளும் நிறைய இடத்துல படிச்சிருப்போம். வாழ்க்கை நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்மம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் இப்போது உன் கையில் கொடுத்துருக்குற அந்த வாழ்க்கையில் நீ என்ன காரியங்களை செய்கிறியோ அதை தான் நீ அடுத்த பிறவிலையும் வந்து அனுபவிப்ப. இதை தான் வந்து நம்மளுக்கும் சொல்லுவாங்க, போன பிறவியில் செஞ்ச பாவம் இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை தான் இந்த புக்கில் அவர் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அதனால் என்ன செய்யணுமா, எப்போனாலும் இந்த ஆன்மா நம்மளோட இது தான், இந்த உடலுக்கு இந்த ஆன்மா சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆன்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஆன்மாவை நம்ம ரொம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான வழியில் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சு இதில் நிறைய நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா புண்ணியத்தை சேர்க்கிறது, அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும்போது தான் இந்த ஆன்மா வேற ஒரு உடம்புக்கு போனாலும் நம்ம செஞ்ச பாவங்களை அந்த உடம்பும் அங்கே அனுபவிக்க தான் செய்யும். ஸோ அந்த ஆன்மாக்கான பாவம் அப்படின்றது அந்த ஆன்மாவை தான் திரும்ப திரும்ப அனுபவிக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையை ரொம்ப கான்ஷியஸாக கரெக்டான விஷயங்களை நம்ம செஞ்சு நல்ல விஷயங்களை அந்த ஆன்மாவுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மத கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வாழ்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவு வாழ்வு வாழ்வதற்காக வந்துருங்க அப்படின்ட்டு உங்களை துறவியாக போக சொல்கிற மாதிரியான தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வருது. அது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுதான் ரொம்ப சுத்தமானவன், நான் வந்து துறவியாக இருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப சுத்தமானவன் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அதுதான் ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா துறவியாகிறதுக்காக இந்த வாழ்க்கை வந்து உன் கையில் கொடுக்கப்படலை, ஏதோ ஒரு கடமையை நீ செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கையில் இந்த வாழ்க்கையை கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது உன்னோட கடமையெல்லாம் நீ விட்டுட்டு பயந்து ஓடி எல்லா விஷயத்தையும் நீ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உன்னோட கடமையெல்லாம் சுத்தமாக விட்டுட்டு நீ ஒரு துறவியாக போகிற அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து உன்னோட பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காக நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது, பொதுவாகவே இப்படிப்பட்ட தாட் தான் உங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு கோட்பாடு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி வாழணும் அப்படின்றத தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி வா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது ஒரு கரெக்டான வழியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு. நம்ம அந்த மாதிரி செய்கிறது வாழ்க்கைக்கு பயந்து புறமுதுகு காட்டி ஓடுறதுக்காக சமம் இல்லையா. அதனால் வாழ்க்கையை நேருக்கு நேராக நம்ம ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணி அதை சரியான வழியில் வாழணும் அப்படின்றத சொல்கிறாரு. மதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தில் நீ ஏதோ ஒரு மத அடிப்படையில் அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கோ அப்படின்றதே சொல்கிறதுனால மனுஷங்க பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் தான் அந்த மதத்தை நோக்கி ஓடுறாங்க, நம்ம நல்லது செய்யணும் அப்படின்றத நோக்கி ஓடுறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நிறைய பாவங்களை செஞ்சிடறாங்க. ஆனால் மரணம் நம்மக்கிட்ட வரப்போகுது அப்படின்றத தெரிகிற அந்த கட்டத்தில் நிறைய அது செய்யணும் இது செய்யணும்னு புண்ணியத்தை தேடி அலைகிறாங்க. ஆனால் அதை நீங்கள் முன்னாடி இருந்தே செய்யலாம் இல்லையா. முன்னாடி இருந்தே உங்கள் நல்ல காரியங்களெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி எப்போவுமே கரெக்டாக நல்லாவே இருக்கலாம் இல்லையா அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ உங்கள் மதம் என்ன சொல்லுது, மரணத்துக்காக நீ பயந்து வாழு அப்படின்றத தானே சொல்லுது. அதை வந்து சொல்ல வேண்டாம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்றத தான் இங்கே நமக்கு ஓஷோ சொல்கிறாரு. அப்போது இது எதுக்குமே பயப்படாத ஒரு மனுஷன், நான் இதை பற்றியும் கவலைப்படலை, ஒரு மரணத்தை பற்றி கவலைப்படலை, நான் என்னோடய லைஃப்பை பற்றியும் நான் கவலைப்படலை, ஒரு ஆன்மாவா அது எப்படி இருக்கணும்னு கவலைப்படலை, எதையுமே தேடி அலையாத ஒரு மனுஷனோட ஒரு அடிப்படை ஆசை அப்படின்றது என்னவா இருக்கும்? ஒரு மனுஷன் எதுக்கு தான் ஆசைப்படுறான்? பக்தி செய்கிறதுக்காக ஆசைப்படுறானா,
இல்லை ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்றானா, இல்லை நம்ம எல்லாத்துலேயும் இருந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றானா அப்படின்னு நம்மளை பார்த்து கொஷின் கேட்குறாரு. எனக்கு எதை பற்றியுமே ஒரு ஆன்மா வந்து நான் ப்யூர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எதுவுமே ஆசை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு மனுஷன், அதாவது இப்போ நான் தியானம் பண்ணி என்னோடய ஆன்மாவை கரெக்டான வழியில் கொண்டு போகணும் அப்படின்லாம் நான் நினைக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு சாதாரண மனுஷனோட ஆசை என்னவா தான் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான ஆன்சரையும் அவரே கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இனவிருத்தி செய்கிறது, ஒரு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது, அதுதான் வந்து இந்த உலகத்தில் எல்லா லிவிங் திங்ஸும் செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு சீடாக இருக்கட்டும், எல்லாத்தோட வேலையும் என்ன, அடுத்து ஒரு சின்ன மரம், ஒரு சின்ன செடி, ஒரு மரம் அடுத்து ஒரு செடியவோ ஒரு மரத்தையோ உருவாக்குது. ஒரு விதையை நம்ம வச்சோம் அப்படின்னா அது இன்னொரு விதை உருவாக்குறதுக்கான வேலையை தான் பார்க்குது. ஸோ இதே தான் மனுஷனும் செஞ்சிட்ருக்கான். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் காமம் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து நம்ம விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. அது வந்து இனத்தை பெருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மனுஷங்கிட்ட இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமம், மோகம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து நம்ம சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பேர் வச்சுருக்கதே அந்த காமத்தை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற ஒரு விஷயம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா, மனுஷனுக்கு முன்னாடி விலங்குகள் இருந்தது, விலங்குகளுக்கு முன்னாடி தாவரங்கள் இருந்தது, தாவரங்களுக்கு முன்னாடி வெறும் கல், மழை இது மட்டும்தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அடுத்தடுத்து ஒரு பெட்டர் வெர்ஷனுக்கு வந்திருக்கு இல்லையா. முதல்ல கல் மட்டும் இருந்திருக்கு, அப்புறம் வந்து செடி கொடிகள் இருந்திருக்கு, அப்புறம் விலங்குகள் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் மனுஷன் வந்திருக்கான். ஸோ பெட்டர் வெர்ஷன் தான் வந்து அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த இனவிருத்தி செய்கிறதும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இருக்கிற மனுஷனை விட அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கும் போது ஒரு பெட்டர் வெர்ஷனை தான் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கான அந்த விஷயத்தையே நம்ம செக்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அது ரொம்ப வந்து இழிவுபடுத்திட்டோம், ரொம்ப கொச்சப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நம்ம இருக்கும்போது எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ஜென்ரேஷனாக வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த விஷயத்த நீங்கள் செக்ஸ் அப்படின்ற விஷயத்த தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை அமுக்கி வைக்கிறதுனால தான் அடுத்த நிலையில் வர மனுஷனும் இன்னொரு மோசமான மனுஷனாக தான் நமக்கு வந்துட்டுருக்கானே ஒழிய நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஹியூமனை வந்து நம்மளால் கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் லா ஆஃப் ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம என்ன ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் தான் நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்படின்றன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா, பெரிய ஒரு ரோட்டில் நீங்கள் சைக்கிள் ஓட்டினா கூட நீங்கள் அந்த பாதையை மட்டுமே, அந்த சைக்கிள் போகிற பாதையை மட்டுமே பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சைக்கிள் வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஓரமாக, அந்த ரோட்டுக்கு ஓரமாக வந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த பள்ளத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பள்ளத்துக்குள்ளே சைக்கிள் போயிடக்கூடாது அப்படின்றது உங்கள் மைண்டில் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய ரோடாக இருந்தாலும் நம்ம சைக்கிள் நம்மளை அறியாமலே அங்கே தான் போகும். இதை நம்மள நிறைய பேருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளை வந்து அழகாக சொல்கிறாரு. எந்த ஒரு விஷயம் நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். எப்படி இந்த சைக்கிள் போய் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுகிற மாதிரி தான் அப்படின்றத நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு இந்த விஷயத்துக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு நம்ம மனசு நினைக்குதோ அது போய் நம்ம சென்டர் ஆஃப் மைண்டில் அப்படியே உட்காந்துக்குமா. அதே மாதிரி தான் நீங்கள் செக்ஸ் வந்து தப்பு, அது நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது, அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்றத நம்ம மைண்டுக்குள்ளே போக போக அதுதான் போய் மனுஷனோட மைண்டில் போய் உட்காருது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் நிறைய தவறுகள் நடக்குது இல்லையா. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான். ஏன்னா அது தவறுன்னு சொல்லி வளர்க்குறதுனால தான் மனுஷன் வந்து அதே ஞாபகத்திலே இருக்கான். ஸோ அதனால் நிறைய தவறுகள் நடக்குது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. உனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை நீ எப்படி மறைச்சி வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஃபீல் வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா இந்த புக்கோட ஸ்டார்டிங்லேயே அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னால், மனுஷன் வந்து இந்த உலகத்தில் ஜனிக்கிறதே பேரண்ட்ஸோட அந்த செக்ஸ் ஃபீலிங்கில் தான் வந்து பிறக்கிறான். அப்படின்னும் போது அந்த ஃபீலை எப்படி நீ தள்ளி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாரு.
ஸோ இந்த சாப்டர்லேயும் அதை தான் சொல்கிறாரு. உனக்குள்ளே இருக்குது, இயற்கையாக இருக்கிற ஒரு ஃபீலிங்கை நீ இல்லை அது தப்பான விஷயம், ஒரு தப்பான விஷயம் எனக்குள்ளே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இந்த விஷயம் தப்போ அப்படின்னு சொல்லி நம்ம கண்களை மூடிக்கிற அது உங்ககிட்ட இருந்து அதிகமாக வெளியில் வருது. ஸோ வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மறுபடியும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஓவர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா இந்த செக்ஸை வந்து தப்பான விஷயம் நினச்சி உள்ளே அடக்கி வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இயற்கையான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம அடக்கக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இன்னொரு லைஃப் டைம் எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட நீங்கள் பேசிகிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷம் கழித்து நான் இந்த இடத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், இன்னாரை மீட் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும்போது உங்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசுனது ஒரு ஆணா இல்லை பெண்ணா அப்படின்றது தான் ஞாபகம் வருமே ஒழிய, ஆனால் அதை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு ஆண் கூட தான் பேசினேன், ஒரு பெண் கூட தான் பேசினேன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் அவங்க பேர் மறந்துருக்கலாம், அவங்க வயசு மறந்துருக்கலாம், அவங்க என்ன ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்றது கூட மறந்துருக்கலாம். ஆனால் அவங்க ஆணா பெண்ணான்றதை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு பார்க்குற அந்த செக்ஸ் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் முதல்ல வந்து அதை தான் பார்க்குறீங்க, அதுதான் உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது, அந்த பாலுணர்வு மட்டும் உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் அடக்கி வைக்கிறதுனால தான் இந்த சொசைட்டி வந்து சில விஷயங்களை தப்பு அப்படின்னு உங்கள் மைண்டில் ஆல்ரெடி வந்து புகுத்தி வச்சுருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த செக்ஸ் அவேர்னஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு எஜுகேஷனாக நீங்கள் கற்றுக் கொடுத்தாலோ இல்லை இது நார்மலான ஒன்று அப்படின்றத உங்களுக்கு புரிய வச்சிட்டாலே போதும், நீங்கள் இதை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி அது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அதை கடந்து போயிடலாம். ஆனால் அது தப்புன்னு சொல்லி அது ஒரு மறைவான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நமக்கு பெருசாக ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்டரை வந்து ஒரு பெண்ணோட போஸ்டரை போட்டு அதை ஒரு மாதிரி நம்ம காட்டுறதுனால இந்த மாதிரி போட்டால் இது ரொம்ப ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு தவறான விஷயங்களாகவே நம்ம கொண்டு போய் தான் மனுஷன் இந்த சொசைட்டியவே வந்து நம்ம ரொம்ப கெடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாரு. அண்ட் இந்த ஃபீலை வந்து நீங்கள் ஒரு சரியான பாதையில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு மகத்தான சக்தி வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கரு தான் ஒரு காந்தியாக உருவாகியிருக்கு, ஒரு மகாவீரராக உருவாகிருக்கு, ஒரு புத்தராக உருவாகிருக்கு, ஒரு கிறிஸ்துவாக உருவாகிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கரு ஏன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட உருவாகியிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நல்ல நார்மலாக செக்ஸ் ஃபீலிங் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நிறைய வந்து குட் குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும், அவனுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும், அதை அவன் ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாரு. அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சி நிறைய விஷயங்கள் செய்யும்போது தான் அவன் தவறான ஒரு மனிதனாக வந்து இந்த சொசைட்டியில் வளர்க்கப்படுறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பொது இடத்துலையோ செக்ஸ் பற்றி நம்ம பேசுகிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ தப்பு அப்படின்றத தான் மக்கள் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அந்த மாதிரி தான் வந்து ஓஷோவை கூட பல இடத்துல வந்து மக்கள் சொன்னாங்க. ஒரு பொது மேடைகளில் இந்த மாதிரி நான் செக்ஸ் பற்றி பேசும்போது என்னை ரொம்ப திட்டினவங்க தான் ஜாஸ்தி, ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க, அதை புரிய வைக்கிறதுக்காக செய்கிறத ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்றத ஒரு கொஸ்டினாக பண்ணுறாரு. ஸோ ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு நீங்கள் அதை நினைக்கும் போது தான் அதை பற்றி யார் பேசினாலும் உங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாகவே நமக்கு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. யாரெல்லாம் இது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களோ அவங்க தான் இந்த சமுதாயமே தப்பு செய்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ பல மனிதர்கள் வந்து இந்த சமுதாயத்தை தப்பான வழியில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே இதெல்லாம் தப்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. சின்ன வயசில், அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வாலிப பருவத்திலேயே அந்த ஃபீல் எப்போ வரும் அப்படின்ற அந்த ஒரு ஏஜ்லேயே வந்துட்டு அது என்ன, இது ஒரு நார்மலான ஃபீலிங் தான் அப்படின்றத சொல்லி புரிய வச்சிடணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் எந்த மதமும் இப்போ அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. அதனால தான் வந்து இந்த சொசைட்டியே வந்து ரொம்பவே வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதுவுமே நம்ம இப்போ நிறைய நம்ம இதெல்லாம் வந்து கடந்து தான் வந்துட்டுருக்கோம். இப்போ அதனால தான் வந்து ஸ்கூல் டைம்லேயே வந்துட்டு நமக்கு செக்ஸ் எஜுகேஷன் எல்லாமே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஓஷோ வந்து அப்போவே இந்த கருத்தெல்லாம் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. ஓஷோ
இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு பாலியல் தொழிலாளர்கள்கிட்ட போய் பேசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போவுமே இந்த காம உணர்ச்சி பற்றி பேசவே மாட்டாங்களாம். அவங்க எப்போவுமே நம்ம ஆன்மாவை பற்றியும் கடவுளை பற்றியும் ஒரு டிவைன் பாத் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக இருக்க மனுஷங்கிட்ட கேட்டு பாருங்கள், அவன் மறைச்சு அவனுக்குள்ள இருக்க ஆசைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஸ் பற்றி எதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது ஏன் அந்த தொழிலே இருக்கிறவங்க அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, ஆனால் மனுஷங்க வந்து நார்மலாக இருக்கிற அந்த மனுஷங்க வந்து அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள அந்த ஆசைகள் வந்து ரொம்ப அடக்கி வைக்கப்பட்டதுனால தான் அவன் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னோடய லைஃப்பில் நான் பார்த்தது அப்படின்றதையுமே அவர் சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஒரு செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. சில பேர் வந்து அது அந்த உணர்ச்சிக்கு அப்புறம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமேல் வந்து நம்ம இந்த ஃபீலே வராமல் இருந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அந்த ஃபீல் அவங்களுக்கு வரதான் செய்யுது. மறுபடியும் அவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை அனுபவிக்க தான் செய்கிறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அந்த இது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸாக வந்து ஒரு ஹியூமனோட லைஃப்பில் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதை ஒரு நார்மலாக ஒரு விஷயம் மாதிரி உங்களால் கடந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியல. அது தவறு அப்படின்றது உங்களோட மைண்டில் போய்கிட்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் அதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கீங்க. உங்களால் அதை தாண்டி வெளியிலேயே வர முடியலை அப்படின்றத கரெக்டாக சொல்கிறாரு. இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஓஷோ. ஒரு மனுஷனுக்கு பசி வர்றது அப்படின்றது இயற்கை தான். ஆனால் அந்த மனுஷனுக்கு நீ சாப்பிட்டாலே தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஐயோ சாப்பிட்றது தப்பு ஆனால் நமக்கு பசிக்குது அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ அந்த சாப்பிட்றதே கட்டுப்படுத்திட்டு அவன் 3 நாள் ஆனாலும் சாப்பிடாமலே பட்னியாக இருப்பான். ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அவன் கையில் ஒரு சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்ருவான். நிறைய சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடை அவன் நிறையா சாப்பிட்ருவான். நிறையா சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ நம்ம நிறையா சாப்பிட்டோமே அப்படின்னு அவன் யோசித்து மறுபடியும் சாப்பிடாமலே இருப்பான். மறுபடியும் அவனுக்கு பசி வரும். மறுபடியும் அவன் நிறையா சாப்பிடுவான். மறுபடியும் கொஞ்ச நாள் சாப்பிடாமல் இருப்பான். ஐயோ இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பட்னியாக இருப்பான். இதே கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நேரத்தில் அவன் என்ன யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு சொன்னால், இந்த சாப்பாடு கிடைக்கக்கூடிய விஷயத்தில் இருக்க போய் தானே நமக்கு பசி வருது, அதை நம்ம சாப்பிட செய்கிறோம், நம்ம வந்து இந்த சாப்பாடு கிடைக்காத ஒரு இடத்துக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகைக்கு போயிட்டானா. ஒரு காட்டில் இருக்க ஒரு குகைக்கு போயிட்டான். அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கான். அந்த மாதிரி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடே கிடைக்கல. ஸோ அவன் வந்து தன்னோட பசியை கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்துகிட்டே இருக்கான். ஒரு நேரத்தில் அவனோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அவனை ரொம்ப வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவனோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே இந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹஸ்பண்ட் வந்து அங்கே போய் தங்கியிருக்காரு, இவரை வந்து நம்ம எல்லாமே சரியாயிட்டு அவர் திரும்ப வீட்டுக்கு வர சொல்லுவோம் அப்படின்றதுக்காக ஒரு பொக்கே வந்து அனுப்புனாங்களாம். அந்த பொக்கேயில் வந்து நீங்கள் நார்மல் ஆகிட்டிங்களா, இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து மாதிரி எழுதி அதில் அனுப்பியிருந்தாங்களாம். அந்த குகையில் அந்த பூச்செண்டு கிடச்சிட்டு அவன் அதுக்கு ரிப்ளைவாக ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்திருக்கான். அந்த லெட்டரில் அவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, நான் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், நீ அனுப்பின அந்த பொக்கே வந்து எனக்கு கிடச்சிருச்சு, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தானா. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், எதுவுமே அவனுக்கு சாப்பிட கிடைக்கல இல்லையா, அந்த டைமில் அந்த பொக்கையில் இருந்த பூவையும் அவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் செக்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் ஓஷோ வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு செக்ஷன் நீங்கள் இந்த பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. தவறு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பண்ணிகிட்ருக்க தவறுகளை எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு மனுஷன் சாப்பாடு எப்படி செஞ்சானோ அதே மாதிரி வந்து அவர் கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் ஓஷோ அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் கஜுராஹோ கோவிலுக்கு வந்து போயிருந்திருக்காரு. அப்போது கோவிலை சுற்றி வந்து ரொம்ப அந்த உடலுறவு படங்கள் எல்லாமே இருந்திருக்கு, அந்த மாதிரி சிலைகள் எல்லாமே இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இந்த கோவிலை அலங்காரம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு அதை பார்த்து பேசிட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போகும்போது ரொம்ப எம்டியாக ஒரு கடவுள் சிலையே இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ வந்து என்ன வெளியில் இந்த மாதிரியான சிலைகள்லாம் இருந்தது, ஆனால் கோவிலுக்குள்ளே இந்த சிலைகளே இல்லையே, கடவுளுடைய சிலை கூட இல்லையே அப்படின்றத வந்து அவங்க கேட்டிருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து
ஓஷோ வந்து இந்த விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுருக்காரு. மனுஷனோட மனம் வெளியில் இருக்கும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி காம உணர்வுகளை பற்றியதான விஷயங்கள் மட்டும்தான் அவங்களோட மனசில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் போகிறதுக்காக அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த கோவிலுக்குள்ளே வந்து அந்த வெறும் அமைதியான ரொம்ப மௌனமாகவும் இருக்க அந்த மண்டபத்தில் உட்காந்து அவங்க தியானம் செய்யும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க விட்டுட்டு கடவுளை உணர்ந்துட்டு போவாங்க. அவங்க கடவுளை பார்த்துட்டு போக மாட்டாங்க, கடவுளை உணர்ந்துட்டு போவாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இதை தான் வந்து ஓஷோ நமக்கும் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு கடவுளை கோவிலில் போய் பார்க்குறீங்க, ஆனால் கண்ணை மூடிட்டு பார்க்குறீங்க. ஆனால் கடவுள் உங்கள் முன்னாடி தான் இருக்கார், ஏன் நீங்கள் கண்ணை மூடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, ஆனால் நீங்கள் கடவுள் உருவமே இல்லாத ஒரு இடத்துல கண்மூடி தியானம் செய்யும்போது நீங்கள் கடவுளை வந்து ஈஸியாக வந்து உணரலாம் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், செக்ஸுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் வந்து இந்த தியானம் அப்படின்றத இந்த சாப்டரில் சொல்லிடுறாரு. தியானம், யோகா இது எல்லாமே நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு செக்ஸில் என்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதோ அதே ஹாப்பினஸ் இங்கேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கான மாற்று வழிகள் தான் இது. அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த காமத்தை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணும், அந்த உணர்வுகளை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணும். இது தவறு இல்லை அப்படின்றது உங்கள் மனசில் ஆழமாக பதியணும். இது நீங்கள் இந்த உணர்வுகளை நீங்கள் அடக்கி வைக்கிறதுலேருந்து வெளியில் வரணும். இது எல்லாத்தையுமே வந்து இந்த சாப்டரில் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கு கிடச்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். இந்த சம்மரியே வந்து ரொம்ப நான் குறைச்சி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நிறைய விஷயங்களையும் இந்த சாப்டரில் வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சாப்டரில் அவர் ஓவராலாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அடக்கி வைக்க அது ரொம்ப அதிகமாக வெளியில் வரும். ஸோ இன்றைக்கி இந்த சொசைட்டி இந்த செக்ஸ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத இந்த புக் எழுதும்போதே ஓஷோ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம சொசைட்டிலையும் வந்து நிறைய இதை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக எல்லாருக்கும் வந்து இந்த அவேர்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப கரெக்டும் கூட. இந்த அவேர்னஸோடு இருக்கும்போது நிறைய தவறுகளை வந்து நம்ம சொசைட்டியில் வந்து தடுக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்த சாப்டரில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.